ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம எங்கேயாவது வெளியே போயிருக்கப்போ ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஆனால் பேக்ரவுண்டில் அன்வான்டாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை யாரோ குறுக்கால் வந்துட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த போட்டும் இங்கே இருக்குது. இந்த பிளாக் கலரில் ஒரு ஷேடோ இருக்குது. அது நமக்கு இந்த இமேஜையே ஸ்பாயில் பண்ணுது. அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அந்த ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஃபோட்டோஸில் உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெட் ஆனில் இருந்ததுன்னா இந்த டூல்ஸில் ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. இப்படி ஃபுல்லாக அந்த இமேஜ் இருக்க இடத்த கலர் பண்ணிட்டு ரிமூவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த இடம்லாம் ஓகே, நமக்கு ஹைட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கெல்லாம் பிளாக் கலரில் லைட்டாக அந்த கோடெல்லாம் தெரியுது, அசிங்கமாக இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிக் பண்ணிட்டு அடுத்து இந்த டூல்ஸில் க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை நம்ம ஹைட் பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த கலரை இந்த இடத்துல வர மாட்டோம் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இடத்துல ஒரு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலரை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணால் நம்ம சும்மா கையை வச்சு அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுங்கள். அந்த இது எரேஸ் ஆகும். நம்ம எந்த இடத்த கிளிக் பண்ணோமோ அந்த இது அங்கே அப்ளை ஆகும். ஃபுல்லாக எங்கெல்லாம் அந்த லைன் இருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரிமூவ் பண்ணியாச்சு. சேம் அதே மட்டும்தான் இங்கேயும் இந்த பிளாக் கலரை ரிமூவ் பண்ணி ஆகணும். இந்த கிளிக் ஆப்ஷனை கொடுத்து எந்த கலர் வேணும்னா இந்த கலர் நமக்கு வேணும். இதை கிளிக் பண்ணி இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆகிடுச்சு. அந்த இதை நம்ம இங்கே பெயிண்ட் பண்ண போகிறோம். கையை வச்சு அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த கலர் அங்கே அப்ளை ஆகும். அப்ளை ஆகலைன்னா மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ளை ஆகிறது நின்றுச்சு. மறுபடியும் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மட்டும் பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜில் அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபுல்லாக ரெடி. அந்த போட் இருந்த இடமும் தரல. இங்கே பிளாக் கலரில் ஒரு ஷேடோ ஒன்று இருந்தது, அதுவும் ஃபுல்லாக ஹைட் ஆகிடுச்சு. இந்த இதை டிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.